வணக்கம். நான் வேலூர் வரதராஜன், தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். பெரியார் கருணாநிதி நினைவு சின்னங்களை அதிகமாக அங்கெங்கும் இல்லாதபடி எங்கும் பிரகாசமாய் மக்கள் வரி பணத்திலே பல நூறு கோடி செலவிலே செய்து கொண்டு வருகிறது ஸ்டாலின் அரசாங்கம், திமுக அரசாங்கம். அதுக்கு தகுதியானவர்களா என்றால் இல்லை. ஆனால் அதிகாரம் தான் கையில் இருக்கிறது என்பதற்காக மக்களுடைய வரி பணத்தை கோடிக்கணக்கில் எடுத்து சிலைகளாகவும் நினைவு சின்னங்களாகவும் கட்டடத்துக்கு பெயராகவும் பல விதங்களிலே வைத்து கொண்டு வருகிறார்கள். அவர்களையெல்லாம் அந்த நினைவு சின்னங்களை முழுமையாக அகற்ற வேண்டும் என்று சொன்னால் மக்கள் சக்தி தான் முதன்மையாக வர வேண்டும். அவருடைய மக்கள் சக்தி அவர்களில் இருந்ததினால்தான் சென்னையிலே நேரு கலையரங்கத்தை கலைவாணர் கலையரங்கம் என்று மாற்றிக்கொண்டார்கள். மெரினா கடற்கரை திடல் இருந்ததை சீரணை அரங்கமாக மாற்றிக்கொண்டார்கள். நம்முடைய தலைவர்கள், தியாகிகள் அனைவருடைய நினைவு சின்னங்களையும் மறைத்து தமிழ்நாடு பூராவுமே, உதாரணமாக போலூரிலே பெருந்தலைவர் காமராஜ் நினைவு சின்னம் பஸ் நிலையம் இருந்ததை அண்ணா நினைவு பேருந்து நிலையமாக மாற்றிக்கொண்டார்கள். காந்தி பூங்கா இருந்ததை அண்ணா பூங்கா என்று மாற்றிக்கொண்டார்கள். நம்முடைய வேலூரில் பெருந்தலைவர் காமராஜ் உருவாக்கி வைத்த சாரதி மாளிகை கல்வெட்டை எடுத்து விட்டார்கள். வாஞ்சநாதன் கால்வெட்டை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வாஞ்சநாதனுக்கு ஒரு நினைவு வைத்தார். அந்த கல்வெட்டை எடுத்து எங்கேயோ போட்டு விட்டார்கள். மீண்டும் காமராஜருடைய பேச்சு வந்து காளிகா காமராஜ் அந்த நினைவு கல்லை அங்கே வைத்தார்கள். தமிழ்நாடு முழுவதும் தேசிய தலைவர்கள், தியாகிகள் அவர்களுடைய பெயர்களை அத்தனையும் அகற்றிவிட்டு இன்று பெரியாருடைய நினைவு சின்னங்கள், கருணாநிதியுடைய நினைவு சின்னங்கள் தமிழகம் முழுவதும் வைத்து கொண்டே இருக்கிறார்கள். பல ஆயிரம் கோடியை செலவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு தீர்வு காண வேண்டுமென்றால் நம்முடைய எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் எங்கே பார்த்தாலும் கருணாநிதியுடைய பெயர் இருந்ததை பார்த்து சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். உயிரோடு இருப்பவர்கள் பெயர்களை எடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானம் சட்டமன்றத்திலே நிறைவேற்றி அதன் பிறகு கருணாநிதி பெயரில் இருந்த தமிழ்நாடு பூரா இருந்த நினைவு சின்னங்களை பூரா அவர் அதை அகற்றிவிட்டார். அதில்தான் வேலூரிலே நேதாஜி விளையாட்டு அரங்கமாக இருந்ததை கருணாநிதி விளையாட்டு அரங்கமாக கருணாநிதி மாற்றினார். அதை அகற்றிவிட்டு மீண்டும் நேதாஜி விளையாட்டு அரங்கமாக மாறியிருக்கிறது. இதுபோன்று மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த திமுகவுக்கு 2 சீட்டு கூட கிடைக்காத மாதிரி பண்ணணும். அதன் பிறகு தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு எந்தெந்த சின்னங்களை அகற்றி, தியாகிகளுடைய சின்னங்களை அகற்றி இருக்கிறார்களோ, நினைவு சின்னங்களை அகற்றி இருக்கிறார்களோ, பெயர்களை அகற்றி இருக்கிறார்களோ அத்தனையும் மீண்டும் எல்லோரையும் வைக்க வேண்டும். அதே போன்று பெரியாருக்கு 3500 சிலைகள் 144வது சட்டம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து 144 அடி சதுர அடி உள்ளாட்சி துறைகளிலே அனைத்து இடங்களிலும் ஒதுக்க வேண்டும் என்று ஒரு கருணாநிதி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலியமாக நகராட்சிகள், பஞ்சாயத்துகள், மாநகராட்சிகள், டவுன் பஞ்சாயத்துகள் அத்தனையிலுமே
ஒரு 3500 சிலைகளை வைத்து கடவுளை கற்பித்தவன் முட்டாள், தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி என்று எழுதி வச்சு சிலை வைத்து ஸ்தூபி கட்டியிருக்கிறார்கள். அதை பூரா அகற்ற வேண்டும். கருணாநிதிக்கு வைத்திருக்கிற சிலைகள், பேனாக்கள் அனைத்தும் அகற்ற வேண்டும். கட்டடங்களுக்கு பெயர்கள் அத்தனையும் அகற்ற வேண்டும் என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தேசியவாதிகளும் காமராஜர் தொண்டர்களும் வரும் தேர்தலில் கருணாநிதிக்கு நினைவு சின்னத்தை அகற்ற வேண்டும், பெரியாருடைய சின்னங்களை அகற்ற வேண்டும் என்று உங்களுக்கு எண்ணம் இருந்தால் திமுகவை இந்த வரும் தேர்தலிலே முழுமையாக புறக்கணிக்க வேண்டும். எப்படி 91 2 சீட்டு கொடுத்து அந்த கட்சியை தோற்கடித்தார்களோ அதுபோன்று தமிழ்நாட்டு மக்கள் இந்த தனிநபர் ஒழுக்கம் இல்லாதவர்கள் இவர்கள். 1. 2, பெரியார் தேச துரோகி. இந்த நாட்டிலே இந்தியா முழுவதும் யாருக்கு வேண்டாலும் சுதந்திரம் கொடுங்கள், தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் தராதீர்கள், நீங்களே மகாராணி விக்டோரியா மகாராணியே நீங்களே இந்த நாட்டை ஆளுங்கள் என்று வெள்ளைக்காரனுக்கு கடிதம் எழுதியவர் பெரியார். அவர் கருப்பு கொடியை ஏற்றியவர். சுதந்திர தினத்தன்று கருப்பு கொடியை ஏற்றியவர். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் தரக்கூடாது என்று 1944 தீர்மானம் போட்டவர். இவர்களெல்லாம் தேச துரோகிகள். அவர்கள் கீழே தான் இந்த ஆட்சி 60 ஆண்டு காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. பெரியாரை யார் பாராட்டுகிறார்களோ போற்றுகிறார்களோ அவர் பூரா தேச துரோகிகள் தான். அது அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் எல்லோரும். எனவே வருங்கால இளைஞர்கள் இவர்களை புரிந்து கொண்டு இவர்களுடைய தேச துரோகத்தனத்தை வைத்து இந்த நாட்டை காட்டிக் கொடுக்கக்கூடியவர்கள் பிரிவினைவாதிகள். இவர்கள் அனைவரையும் நாம் இந்த வரும் தேர்தலில் அகற்ற வேண்டும். வைக்கம் போராட்டம் என்பது இவருக்காக ஏற்பட்டதல்ல. அது மேனன், கேரளாவில் இருக்கிற மேனன் அவர்கள் காந்தி சொல்லி அந்த போராட்டத்தை நடத்த சொன்னார். அது என்ன போராட்டம்னா கோவில் புகும் போராட்டம் அல்ல, அந்த மன்னருடைய தெருவில் நடக்கக்கூடாது என்று சொன்னதற்காக காந்தி எடுத்த போராட்டம் அது. அந்த போராட்டத்தை நடத்த சொன்னது மேனனை, அந்த கேரளா காங்கிரஸ் கட்சி தலைவர் மேனனை. அவர்களெல்லாம் அரசு செய்து போட்ட பிறகு தமிழ்நாட்டிலிருந்து காமராஜர், மதுரையிலிருந்து ஜார்ஜி, இங்கே பெரியார் அப்பொழுது காங்கிரஸ் தலைவராக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்ததனால் அவரையும் சேர்த்து அனுப்பினார்கள். அவர் ஒன்றும் தனியாக எந்த வேலையும் செய்யவில்லை ஒரு நாள் போராட்டத்திற்காக. எனவே அதற்கு 8 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய் செலவு செய்கிறார். எனவே எல்லாத்தையும் அகற்ற வேண்டும். சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்கள் இந்த நாட்டிலே சுதந்திரம் பெற்றிருந்தால் இவர்களை பூரா மண்ணோடு மண்ணாக ஆக்கியிருப்பார். காந்தி சுதந்திரம் பெற்று கொடுத்ததினால்தான் அம்ச வழியிலே இவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே வருங்காலத்திலே இவர்கள் பூரா அந்த நினைவு சின்னங்கள் பூரா அகற்ற வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் திமுக அடியோடு அழிக்கப்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.